இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷன் இவன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா, आमेन। அல்லேலூயா. அப்போ தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு அடையாளம் என்னது? प्रभु के सेवक का एक चिन्ह क्या है? அவன் பிரசங்கம் கிடையாது, उसका प्रचार नहीं है, அவனுடைய வாழ்க்கை நடைமுறை उसका जो चाल चलन है அந்த ஸ்திரீ பார்க்கறா. वो स्त्री देखिए, இவன் எப்படிப்பட்டவன், ये कैसा व्यक्ति है, இவன் நம்ம மேல அவ்வளவுக்குள்ள மனதுருகி ஜெபிக்கிறானா? ये हमारे लिए इतना मन तरस के प्रार्थना करता है क्या? அல்லேலூயா. உள்ளத்தை பார்க்கறாங்க, वो हृदय को देखते ஆள்சால हैं, பார்க்கறாங்க, हाल चाल देखते தன்னுடைய हैं கணவனிடத்துல சொல்லுகிறாங்க, और पति को कहती है இவரை நான் பரிசுத்தவான் என்று பார்க்கிறேன். इसको मैं पवित्र देखती हूँ। அல்லேலூயா. हालेलुया। அவ்வளவு தூரத்துல இருந்து பிரயாணப்பட்டு ஊழியத்துக்கு இந்த ஊருக்கு வராரு. उतने दूर से सेवकाई करने के लिए इस गांव நம்ம आते வீட்ல हैं। மேல ஒரு ரூம் காலியா தானே இருக்கு. हमारे घर की ऊपरी मंजिल खाली है, ஒரு கட்லையும் ஒரு தண்ணியும் கொடுத்தா एक बेड और एक पानी का एक கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமே. थोड़ा वो आराम करके जाएंगे। அப்போ அந்த ஸ்திரீ அந்த அளவுக்கு ஊழியர்களை கனப்படுத்துகிறார். तो वो स्त्री उतना सेवक लोगों को आदर देती थी। அல்லேலூயா. हालेलुया। அவனும் அதுக்கு பாத்திரவானா இருக்கிறான். वो भी उसका योग्य था, वो सेवक। हालेलुया। हालेलुया। அவனுடைய வாழ்க்கை அவங்க முன்னால அவ்வளவுக்குள்ள பரிசுத்தமா இருக்கு. उसकी जो जिंदगी था उसके सामने ஆகவே उतना இவனுக்கு இந்த पवित्र கனம் था, கிடைக்குது, மரியாதை इसलिए கிடைக்குது. उसको इतना आदर और महिमा मिला। அவன் என்ன நினைக்கிறான், उसने क्या இந்த सोचा, ஸ்திரீ அவனோட அசிஸ்டன்ட் கேயாசிட்ட கேக்குறான், ये स्त्री अपने ये जो सेवक अपने असिस्टेंट को कहता है, இவ இவ்வளவு பாசமா இருக்கறாளே, ये इतना प्रेम रखती है हमसे, இவளுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும்ங்கறக்காண்டி நம்மள அப்படி குளிப்பாட்டறோம். इसके लिए कुछ करना है, इसीलिए हमें ये इतना करती है क्या आदर? ஏன்னா தீர்க்கதரிசி வந்து क्योंकि भविष्यवक्ता ராஜாக்களோடலாம் லிங்க்ல இருப்பாங்க, பெரிய பெரிய ஆட்களோட லிங்க்ல இருப்பாங்க. राजाओं से उनका कनेक्शन रहता था। ராஜாட்ட ஏதாவது சொல்லி ரெக்கமெண்டேஷன் எதுவும் பண்ண வேண்டி இருக்குமோ, राजा के पास अगर कुछ அவளுக்கு बोलना ஏதாவது है, இருந்தா சொல்லு அப்படி சொல்லி கேக்குறான். कुछ है तो अगर बोलने बोलो, हम करेंगे। அவ சொல்றா, उसने कहा நாங்க இந்த மக்களோட வாழ்கிறோம், हम इन लोगों के साथ जीते ஒரு हैं, குறைவில்லாம நல்லா இருக்கிறோம். कोई भी कमी नहीं है, अच्छे हैं। அல்லேலூயா. हालेलुया। அவ எனக்கு அது இல்ல இதுல இருந்து ஜெப குறிப்பே वो கொடுக்கல. मुझे यह नहीं है वो नहीं है करके विनती नहीं की थी, ஆனா ஊழியக்காரனுடைய அசிஸ்டன்ட் கேயாசி சொல்றான், लेकिन जो सेवक के असिस्टेंट ஐயா இந்த குடும்பத்துல இவங்களுக்கு ஒரு குழந்தை இல்ல. वो गहजी कहता है कि इनको एक बच्चा नहीं है, அவன் கணவனோ கிழவனா இருக்கான். उसके पति भी बूढ़ा है। அல்லேலூயா. हालेलुया। இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் ये वचन बोलते ही தேவ மனுஷன் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்துவாரா படுத்த மாட்டாரா? प्रभु के सेवक के मुंह से जो आदर जो शब्द आते हैं उसका நீ प्रभु आदर இந்த करता வருஷமே है। உற்பத்தியின் காலத்துல நீ குழந்தையை ஏந்தி तो கொண்டிருப்பா. इस साल ऋतु के समय में ही एक बच्चे को आशीर्वादமான अपनी गोद में वार्ते लेगी, और ऐसे आशीष के शब्द को அந்த தேவ மனுஷன் வாயிலிருந்து வந்துட்டு वो प्रभु के मनुष्य के मुंह से आया, குழந்தையும் बच्चे भी பெற்று விட்டாள். वो पाली। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கப்புறம்